Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Welcome back to Vanitha Samayal. இப்போ நான் பழைய தோசைக்கல் ஒன்று வச்சுருந்தேன். இது வாங்கி ரொம்பவே 10 வருஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதனால இது ரொம்பவே பார்க்குறதுக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் புதுசாக வாங்கலான்னு சொல்லிட்டு ஊரில் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இங்கே தோசைக்கல் கிடைக்காது, அதனால ஊர்லேருந்து நம்ம ஊரில் இருக்கு. இங்கே நான்ஸ்டிக் தான் கிடைக்கும், இன்னும் ரொட்டி கல் தான் அந்த மாதிரி தான் கிடைக்கும். இந்த தோசைக்கல் இந்த மாதிரி கிடைக்காது, அதனால நானும் ஊர்லேருந்தே வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம புதுசான தோசைக்கல்ல எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும் ஃபஸ்ட் டைம் அப்படின்ற டிப்ஸ் பார்க்கலாம். ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் சொல்கிறேன், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். சரி வாங்க நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் இந்த தோசைக்கல்லை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மெத்தட் பார்க்கலாம். ஃப்ளேமை ஆன் பண்ணிவிட்டு நம்ம இந்த புது தோசைக்கல்ல பழகிறது எப்படின்றத பார்க்கலாம். ஏற்கனவே இதில் புதுசாக வாங்கினதால ஸ்டிக்கர் அப்படியே இருக்குது. நான் அதனால் கொஞ்சம் கேஸை ஆன் பண்ணியிருக்கேன். ஆன் பண்ணிவிட்டு நம்ம இப்படி எடுத்தால் வந்துடும். கொஞ்சம் சூடு ஆன பிறகு ஸ்டிக்கர் லேசாக சூடு ஆன பிறகு எடுத்தால் வந்துடும். நல்லாவே வந்துருச்சு சூடு ஆனதும். இப்போ புது தோசைக்கல்ல நான் கொஞ்சம் விளக்கெண்ணெய் கேஸ்டர் ஆயில் ஊற்றிக்கிறேன். அது ஹார்டாக இருக்கிற தோசைக்கல்ல கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கும், அதுக்காக தான் நான் போடுறேன். அது கூடவே சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கல் உப்பு இருந்தால் போட்டுக்கோங்க. என்கிட்ட கல் உப்பு இல்லாதனால நான் அதை போட்டு, கல் உப்பு இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அது போட்டு நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி டிஷ்யூ பேப்பர் இல்லை ஒரு வெள்ளை துணி வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். சுற்றுற போது பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். எவ்வளோ அழுக்கு வருது பாருங்கள். அதான் ஃபஸ்ட் டைம் நம்ம பழக்கக்குள்ளே சுத்தமாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். உப்பு போட்டதும் அது அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும் உப்பு, அதுக்காக தான் உப்பு போடுறோம் நம்ம. இது மாதிரி போட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா. எவ்வளோ அழுக்கு இருக்கு பாருங்க. போட்ட பிறகு நம்ம அதில் ஒரு விம் சொல்யூஷனோ இல்லை சபீனாவோ எது உங்கள்கிட்ட இருக்குதோ அதை போட்டு நல்லா ஸ்க்ரப்பால் நல்லா நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம். அப்போதான் அதில் உள்ள அழுக்கு அந்த ட்ரைனஸ் எல்லாம் வந்துடும். இண்டோலியம் கல்லில் உள்ள இண்டோலியம் தவாவில் உள்ள அழுக்கு எல்லாம் வெளியில் வரும். நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். விம் சொல்யூஷன் இல்லை உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். சபினா அந்த மாதிரி. இப்போ நம்ம இதை வாஷ் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிக்கலாம். இங்கே எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு எல்லா இடத்துலையுமே இப்படி மெத்தட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் நார்மல் ஆயிலே குக்கிங் ஆயிலே ஆட் பண்ணிக்கிறேன். குக்கிங் ஆயில் ஆட் பண்ணி அது கூடவே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம ஒன்லி இதுக்கு தான், இது சமையலுக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல. இது தோசைக்கல் பழகிறதுக்காக தான் நம்ம தோசை தவா ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதால மெயின்டெனன்ஸ்க்காக தான் நம்ம அதை பண்ணுறோம். அதனால இந்த வெங்காயம் யூஸ் பண்ண வேணாம். இது நம்ம தோசைக்கல்லில் அந்த அழுக்கு இந்த தோசை வராமல் ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இதை போடுறோம். எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் நல்லா வெங்காயம் மணம் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். நான் வெஜிடேரியனா முட்டை கூட நீங்கள் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா பொட்டட்டோ உருளைக்கிழங்கு இருந்தால் கூட அதை போட்டு வதக்கிக்கலாம், அதை போட்டு தீத்தலாம். நம்ம இந்த வெங்காயம் இப்போ கொஞ்சம் கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை வேற ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயத்தை நம்ம யூஸ் பண்ண வேணாம். இதை நம்ம ஏன்னா ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதால இதில் உள்ள எல்லா அழுக்கும் இதில் இருக்கும், அதனால் இதை யூஸ் பண்ண வேணாம் இந்த வெங்காயத்தை. அப்படி இன்னும் இது இல்லைன்னா இப்போ இந்த மாதிரி லேடிஸ் ஃபிங்கர் வெண்டைக்காய் கூட நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் தீத்தி இது பண்ணிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தீத்தி விட்டுட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். சூடு ஆறுன பிறகு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா கழுவிக்கலாம்.
சாதம் வடிச்ச தண்ணி நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அதை வந்து நம்ம ஒரு 3 டேஸ்க்கு அதை ரிப்பீட் பண்ணணும். 3 டேஸ் 1 டே நைட்டு ஃபுல்லாக நம்ம ஊற வைக்கணும். அதே மாதிரி 3 டைம்ஸ் நம்ம பண்ணணும். இப்போ நான் கஞ்சி தண்ணி வச்சிருக்கிறேன். அதை வந்து 1 டே நைட் ஃபுல்லாக நான் ஊற்ற போகிறேன். இப்போ தோசைக்கல்ல நான் அரிசி சாதம் வேக வச்ச தண்ணியை நான் ஊற்றி வச்சிருக்கிறேன். அதை வந்து நம்ம ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அந்த தோசைக்கல்லே இருக்கட்டும். நல்லா ஊறுச்சுன்னா நல்லாயிருக்கும். நல்லா தோசைக்கல் பழகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் 2 டைம்ஸ் இல்லைனா 3 டைம்ஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணால் அந்த தோசைக்கல் ஈஸியாக பழகும். இப்போ 2 நாள் ஆயிடுச்சுங்க. நம்ம சாதம் வடித்த தண்ணி ஊற்றி நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஸ்க்ரப்பு வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம். எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் நல்லா நம்ம தேய்ச்சிக்கலாம். அப்போ தான் அந்த பிசுப்பு எல்லாம் போகும். இந்த சாதம் வடித்த தண்ணியோட பிசுப்பு போகும். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி முன்பக்கம் பின்பக்கம் எல்லாத்தையும் நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஸ்க்ரப்பால் தேய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா முன்பக்கம் பின்பக்கம் எல்லா இடத்துலையும் நல்லாவே நம்ம சுத்தமாக ஸ்க்ரப்பை வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தோசை டவாவில் ஒரு வெங்காயம் நான் உரித்து கட் பண்ணி அதில் ஃபோர்க் குத்தி ஆயில் அப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இந்த மெத்தட் நீங்கள் சீசன் பண்ணுறதுக்கும் பண்ணலாம், இல்லை தோசைக்கல் வராமல் இருந்தாலும் நீங்கள் அதை பண்ணிக்கலாம். ஸோ நல்லா எல்லா இடத்துலையும் ஈவனாக படுற மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். மெத்தட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் புதுசாக தோசைக்கல் வாங்கினாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மெத்தடு. அப்படி இல்லைன்னா நம்ம தோசை சுட்டுட்டு இப்போ சப்பாத்தி தோசை நம்ம மாற்றி மாற்றி சுட்டுட்டு தோசை வராமல் இருந்தது இந்த ரவுண்ட் பார்ட்டில் மட்டும் ஒட்டிக்கிட்டே வருது, அந்த மாதிரி தோசை வரலன்னா எடுக்கவே வரலன்னா அந்த மாதிரி சீசன் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தோசையை திருப்பி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு தோசைன்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் திக்னஸாகவே ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ அடுத்த தோசை நம்ம ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் தெளிச்சுக்கிட்டேன் நான். இப்போ தெளித்த பிறகு ஆனியனில் ஃபோர்க்கு குத்தி ஆயில் அப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இப்போ தோசை ஊற்றிக்கலாம். நம்ம அடுத்த தோசை நல்லா வரும். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நம்ம எல்லா தோசை ஊற்றிக்கலாம். நல்லா பர்ஃபெக்டாக வரும். இப்போ நம்ம ஊற்றிக்கிட்டோம். நான் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு நான் இன்னொன்று இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தது இதிலே கண்டினியூஷேஷனாக நான் வந்து தோசைக்கல் நடுவில் மட்டும் ஒட்டிக்கிட்டு ஸ்டிக்கினஸ்ஸாக வராமல் இருக்குல்ல, அதுக்கும் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். ஸ்டிக்கினஸாக இருக்கிறதுக்கும் நம்ம வந்து பிரியாணிலாம் போட்டுட்டு தம் போட்டுட்டு நம்ம 2-3 டைம் தம்மு போட்டு ஒட்டிட்டு வராமல் இருக்கும் இல்லைங்களா தோசைக்கல்ல, அதுக்கும் ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம எடுத்துக்கலாம், தோசையை திருப்பி போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் அந்த தோசை ரொம்ப ஸ்டிக்கியாக ஒட்டிக்கிட்டு வரல, நம்ம மொத்தமாக சுட்ட தோசை. இப்போ நம்ம மெலிசா சுட்ட தோசை கொஞ்சம் நல்லா வருது. ஸோ இது 2-3 டைம் நம்ம இந்த மாதிரி பழக தான் வந்து தோசைக்கல் புதுசாக சீசன் பண்ணக்குள்ள நம்ம நல்லா வரும். கிறிஸ்பியாக நமக்கு தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம தோசை ஊற்றக்குள்ள தோசை ஒட்டிக்கிட்டு வரவே மாட்டேங்குது, நடுவில் மிடில் பார்ட் மட்டும் நல்லா ஒட்டுதுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு ஒரு டைம் நம்ம சப்பாத்தி போட்டிருப்போம், இல்லைனா ஒரு டைம் தோசை ஊற்றிருப்போம். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம மாற்றி செய்யக்குள்ளேயும் இந்த மாதிரி தோசை ஒட்டிக்கிட்டு வராது. ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிற சமயத்துலையும் இல்லைனா நம்ம பிரியாணி செய்யக்குள்ள தம் போடுவோம் தோசைக்கல்ல, அதே மாதிரி 4-5 டைம் நம்ம தம் போட்டாலுமே வந்து தோசைக்கல் பழகிறதுக்கு ஈஸியாக இருக்காது. இப்போ நம்ம ஒரு டைம் மட்டும் இந்த மாதிரி சப்பாத்தி போட்டுட்டு தோசை போட்டோம்னா ஒரு டைம் மட்டும் நம்ம இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். இல்லை ஃபுல்லாகவே ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குங்க. நம்ம கல் சூடான பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை நான் இந்த மாதிரி கட் பண்ணி ஃபோர்க்கில் குத்தி ஆயில் அப்ளை பண்ணி எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம். அப்போ தான் தோசை நல்லா வரும். இதை விட எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் இன்னும் ஃபஸ்ட்டு முட்டை சாப்பிட்றவங்களா இருந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் முட்டை ஊற்றி ட்ரை பண்ணி பார்க்கலாம், தோசை பர்ஃபெக்டாக வரும். ஆனியனுக்கு பதிலாக நீங்கள் பொட்டேட்டோ கூட இதே மாதிரி ஸ்டிக் பண்ணி கூட நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இது எல்லாமே உருளைக்கிழங்கோட மனம் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். மிடில் பார்ட் மட்டும் கொஞ்சமாக ஒட்டுதுன்னா அப்படிங்கிற கல்லுக்கு தான் ரொம்ப மெத்தட் ஒர்க் அவுட் ஆகும். இந்த புது இரும்பு தோசை கல் இல்லை ஒரு இண்டோலியம் கல், அதுக்கும் இந்த மெத்தட் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும்.
இந்த மெத்தட் எல்லாமே நம்ம வந்து மிடில் பார்ட் மட்டும் கொஞ்சமாக ஒட்டுது அப்படிங்கிற கல்லுக்கு தாங்க இந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆகும். நம்ம முட்டை ஊற்றுறது, ஆயில் வெங்காயத்தில் ஸ்ப்ரெட் பண்ணுறது. இப்போ புது இரும்பு தோசை கல்லோ இல்லை புது இண்டோலியம் கல்லோ அல்லது நீங்கள் 4-5 டைம் தம் போட்டு சுத்தமாக கல் ஸ்பாயில் ஆகிடுச்சு, சுத்தமாக ஊற்ற முடியாது, ஸ்டிக்கினஸாக ஒட்டிக்கிட்டு வரவே இல்லைங்கிறதுக்கு நம்ம இந்த மெத்தடை நான் இப்போ சொல்கிறேன், அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இந்த மெத்தட் எப்படின்னா, நம்ம ஆயில் நல்லா வச்சுட்டு கடலை எண்ணெயோ இல்லை தேங்காய் எண்ணெயோ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம லைட்டாக சூடாகிற வரைக்கும் கல்லை நல்லா ஆஃப் பண்ணிட்டு ஆயில் வச்சு தேய்ச்சி விட்டுருங்க. நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு துணி இல்லைன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நல்லா பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கல் வந்து ஃப்ரண்ட் சைடு மட்டும் நம்ம சீசன் பண்ணால் போதாது, பேக் சைடும் நம்ம திருப்பி நல்லா சீசன் பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா அது இண்டோலியம் கல்லாக இருந்தாலும் இல்லை அயன் டவா இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணலாம். பேக் சைடும் கண்டிப்பாக ரஸ்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ பின்னாடியும் கொஞ்சம் ஆயில் கடலை எண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிடுங்க. நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கல் வந்து லைட்டாக சூடாக இருக்கணும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறது. அது எதுக்கு பார்த்தீங்கன்னா, இரும்பு கல்லாக இருந்தாலும் இண்டோலியம் கல்லாக இருந்தாலும் சின்ன சின்ன துளைகள் வந்து சின்ன ஹோல்ஸ் இருக்கும் அடியில். அந்த ஹோல்ஸ் வந்து சூடாக இருக்கும்போது தான் வந்து அதெல்லாம் நல்லா ஓப்பன் ஆகும் அந்த துளைகள். அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்ளை பண்ணுற ஆயில் வந்து சூடாக இருக்கிற கல் அப்ளை பண்ணோன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா தின்னாகிடும். அந்த ஆயில் அப்ளை பண்ணதும் நல்லா பெனிட்ரேட் ஆகும். அதுக்கு தான் நம்ம கல்லை சூடு பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்ம அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா உங்ககிட்ட இருக்கிற ஸ்டவ்வை கம்மியாக இருக்கிற ஃப்ளேமில் கம்மியான பர்னரில் கல்லை வச்சு சிம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சிம் பண்ணிவிட்டு அந்த பர்னர் சைஸில் வந்து எல்லா பக்கமும் சூடு படுற மாதிரி நம்ம சுற்றி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ 10 நிமிஷம் சூடானதுக்கு அப்புறமா கல்லை நல்லா நம்ம ஆற விட்டுக்கலாம். இதே ப்ராசஸ் நம்ம கல்லை ஆற விட்டு மொத்தமாக 3 டைம் இந்த ப்ராசஸ் நம்ம ரிப்பீட் பண்ணணும். ஓரளவுக்கு தான் கல் ஒட்டுதுன்னா 2 டைம்லேயே சரியாயிடும். கம்ப்ளீட்டாக கல் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா இந்த ப்ராசஸை நீங்கள் 3 டைம் இதே ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணுங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கல் ஆற விட்டு தான் நீங்கள் அடுத்த டைம் ப்ராசஸ் பண்ணணும், ரிப்பீட் பண்ணணும். இல்லைன்னா கல் ஆற விடாமல் பண்ணீங்கன்னா அது திரும்ப ஸ்டிக்கினஸாக ஒட்டிட்டு வராது. கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு தான் அடுத்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணணும். மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம தோசை ஊற்றின பிறகு மிடில் பார்ட்டில் மட்டும் தாங்க ஒட்டும். அதுக்கு ரீசன் என்னன்னா, ஓரத்தில் கொஞ்சம் நல்ல ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்துடும் தோசை. நடு பார்ட் மட்டும் ஒட்டுதுன்னா பர்னர் இருக்கிற இடத்துல நமக்கு அதில் தோசைக்கல் வந்து ஜாஸ்தியாக சூடாகிடும், ஹீட் ஆகிடும். அதனால் அப்படி ஆகும்போது தோசைக்கல் இருக்கிற மிடில் பார்ட்டில் சீசனிங் வந்து விட்டு வந்துடும். சீசனிங் இருக்காது, அதுல நிறைய ஹீட் படுறதால. அதனாலதான் நம்ம மிடில் பார்ட்ல மட்டும் ஒட்டுறதுக்கான ரீசனு. அதனாலதான் நம்ம சீசன் பண்ணி வைக்கணுங்கிறது ரொம்பவே முக்கியம். நம்மளுக்கு வந்து நம்ம தோசை ஊத்தி முடிச்சதுக்கு அப்புறமும் நம்ம சீசன் பண்றது முக்கியமான ஒரு வேலை. இப்போ நம்ம தோசையை நல்லா திருப்பி போட்டுக்கலாம். தோசை நல்லாவே வந்திருக்கு. முன்னாடியே ஒட்டிட்டு வந்ததை விட இப்போ கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கு. நம்ம தோசை ஊற்றி முடிச்சதும் ஒரு ப்ராசஸ் இருக்குங்க, நம்ம எப்படி தோசைக்கல் மெயின்டைன் பண்ணணுங்கிறது. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தோசை ஊற்றி முடித்த பிறகு நம்ம தோசைக்கல்ல நம்ம இனிமேல் நாளைக்கு தான் ஊற்ற போகிறோம்னா தோசைக்கல்ல நம்ம கம்ப்ளீட்டாக ஆற வச்சு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம முன்பக்கம் பின்பக்கம் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிக்கலாமா. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணி வச்சோ இல்லை ஒரு கிச்சன் கிளாத் வச்சு நம்ம நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி தொடச்சிக்கலாம். தண்ணிலாம் இல்லாமல், மாய்ஸ்சர்லாம் இல்லாமல் நம்ம தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஒரு துணியில் வச்சு நம்ம ஆயில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் முன்பக்கமும் பின்பக்கமும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணணும். அப்போ தான் அந்த ரஸ்ட் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நம்ம தோசை ஊற்றக்குள்ள தோசை நல்லாவே வரும். ஸோ அதனால் பின்னாடியும் நீங்கள் நல்லா ஆயில் வந்து கொஞ்சமாக 1 ட்ராப் ஆயில் எடுத்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி கடலை எண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் வச்சு நீங்கள் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.